ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி விஜய் சித்து வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்து ஒன்று எப்படி பண்ணுவோம்னு நினச்சி கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வீடியோவுக்கு ஒரு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அதெல்லாம் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு விளாகிங் என்னன்னு பார்க்க போகிறோம்னா, அந்த வீடியோவுக்கு என்ன லோகோ வைக்கலாம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் சித்து ஒன்று இப்படி வச்சுட்டாரு, இனி விளாக்ஸ் இப்படி வச்சுட்டாங்க. நாம் இப்படி வைக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் அந்த வீடியோன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக லைட்டா இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. விஜய் சேத்து ஒன்னனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வீடியோ என்னைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா சண்டே. வெட்னஸ்டே, ஃப்ரைடே, இந்த 3 நாள் தான் எங்களுக்கு வீடியோ வரும். வீக்கெண்ட் 3 days தான் வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வர டேக்கு அடுத்த நாள் ஒவ்வொன்றா தள்ளி நம்மளோட வீடியோ ஃபுல்லாக வரும். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் அந்த வீடியோ வாய்ஸ் கொண்டுறது. வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக ஸ்டேஜ் பண்ணிட்டு பேசணும்னா நான் பேசவே மாட்டேன். இப்போ கேமரா முன்னாடி உங்களை பார்த்து பேசுகிறேன். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சித்து ஒன்று தான். தேங்க்யூண்ணா. நீங்கள் எனக்கு எத்தனை காப்பிரைட் கொடுத்தாலும் கவலை கிடையாதுண்ணா. நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்கள் என்ன கூட காப்பிரைட் கொடுக்குறதா, இதுக்கு இந்த வீடியோக்கு காப்பிரைட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு ஓன் கண்டென்ட்டு, நம்மளால் கொடுக்க முடியாதுண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூ. எனக்கு காப்பிரைட் கொடுத்தது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து அது சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து.